ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्ते नमः। இந்த குரு என்ற சப்தத்திற்கு அதில் இருக்கக்கூடிய அக்ஷரத்தை இரண்டு அக்ஷரங்களை வைத்து ஒரு அர்த்தம் சொல்வது சம்பிரதாயம். குகாரோ அந்தகாரோவை ருகாரஸ்தன் நிவர்த்தகா அந்தகார நிரோதித்வாத் குருத்தபிதீயதே. இது மாதிரி ஒரு அர்த்தம் சொல்றது உண்டு. இந்த கு என்ற அக்ஷரம்னா ரெண்டு வர்ணங்களை கொண்டு உள்ளது. ககாரமும் கு சேர்ந்து கு என்று. இந்த கு என்ற அக்ஷரம் அந்தகாரத்தை குறிக்கிறது. இது ஒரு தினசான உற்பத்தி சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியது. ருகாரஹ தன் நிவர்த்தகः தஸ்ய அந்தகாரஸ்ய நிவர்த்தகः. யார் இந்த அந்தகாரத்தை, அந்தகாரம்னா இருட்டு, இந்த இருட்டை யார் நிவர்த்தி செய்கிறாரோ அதை காண்பிக்கக்கூடிய அந்த அக்ஷரம் ரூஹு என்றது அக்ஷரம். அதனால குருஹு என்றால் அந்தகாரத்தை நிரோதம் செய்பவர், நிவர்த்தி செய்பவர். இருட்டு என்றால் மறைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. இருக்கக்கூடிய வஸ்துவை நம்முடைய திருஷ்டிக்கு இது இருக்கேதான் இது போதும் வேண்டியதில்லை. எவ்வளவு போதும். ஒன்னு கேட்கலாம், ரெண்டு கேட்கலாம். மறைக்கும். ஒன்று மறைச்சா போறோம், ரெண்டு மறைக்கணும். சரி இருக்கட்டும். இப்ப ஒன்னு ஒரு விஷயம் என்னன்னா, இருள் என்பது இருக்கக்கூடிய வஸ்துவை மறைக்கக்கூடிய சக்தி உள்ளது, இருளுக்கு உள்ளது. இல்லாத வஸ்துவை மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அது மறைக்கவும் முடியாது. இருக்கக்கூடிய வஸ்துவை மறைக்கக்கூடிய சக்தி. அப்போ குரு என்பவர் இருக்கக்கூடிய பொருளை நமக்கு தன்னுடைய அறிவினால், ஞானத்தினால், ஞானத்தை கொடுத்து இருட்டை அகற்றுபவர், அஞ்ஞானத்தை அகற்றுபவர் அர்த்தம். லைட் doesn't create, it brings to light what is. இருப்பதை நம்முடைய திருஷ்டிக்கு கொண்டு வரும், அவ்வளவுதான். It brings to light what is by dispelling darkness which denies you the existence of what is.
the knowledge of what is. இதை ஒரு அடிப்படையாக கொண்டுதான் இந்த தீபாராதனைன்னு இந்த சுவாமி ஏற்கனவே அந்த கருங்கல்னால பண்ணின சுவாமி விக்கிரகம், அப்புறம் அது எண்ணெயெல்லாம் போட்டு இன்னும் நல்லா கருப்பா இருக்கும். அப்புறம் அது பூஜை பண்ற சாமி வேஷ்டி எல்லாம் கூட 20 நிமிஷம் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய லைட் இருக்கே அது போராது. ஆனா இருக்கிறார் அங்கே அந்த விக்கிரகம் இருக்கிறது. இந்த இருக்கிறதுன்றது மட்டும் தெரியும். அதற்கு வேண்டிய வெளிச்சம் இருக்கும். அங்க எப்படி இருக்கிறார் என்ன அதெல்லாம் தெரியாது. அதற்காக பிரகாசம் வேணும். அதுக்குதான் அந்த குருக்கள்னு வேற ஒரு பேர். அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் அந்த கற்பூரத்தை ஏத்தி நத்தத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி அப்படிங்கிற ஒரு பெரிய மந்திரத்தை எடுத்து சொல்லி அப்போது ஆரத்தை காமிப்பார். நம்ம காதல் விழுறது என்னமோ குதோயம் அக்னி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்னமோ நம்ம கிராமத்தில் ஒரு பையன் என்ன பண்ணா பூஜை பண்ணிட்டு இருந்தான். என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான். நட்புற நமகா நமகான்னு கேட்கும், அப்புறம் சுவாகா சுவாகான்னு கேட்கும். நீ என்னடா சொல்றன்னு கேட்டான். கூப்பிட்டு நீ என்ன சொல்ற அப்படின்னு அவன் உண்மையை சொல்லிட்டான். எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னமோ சொல்லிவிட்டு நமகான்னு சொல்லிவிடுவேன். ஆமா இப்படியே சொல்லிடுவான். கெட்டிக்காரன் தான். ஆண்டவனுக்கு புரியும் அவனுடைய மந்திரம். அவனுக்கான நல்ல பாவனை உண்டு. இது வேற. அதனால என்ன சொல்றேன், இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது இந்த சூரியன் சந்திரன் இந்த லைட்னிங் இதெல்லாம் யாரை பிரகாசம் செய்ய முடியாதோ, எவரால் இவைகளெல்லாம் பிரகாசத்தை அடைகிறதோ அந்த பொருளை இந்த அக்னியை வைத்து நான் காமிக்கிறேன்னா என்ன பைத்தியம் தானே அப்படியே கேட்கிறான். குதோயம் அக்னி, இந்த அக்னிக்கு என்ன சக்தியப்பா? நான் உன்னை பிரகாசம் பண்றதுக்காக இந்த அக்னியை நான் காண்பிக்கவில்லை, இந்த என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய இருட்டை போக்குவதற்காக நான் காண்பிக்கிறேன். அதனாலதான் கோவிலுக்குள்ள டியூப்லைட் போடக்கூடாதுமா. டியூப்லைட் உள்ளுக்குள்ள, வெளியில எல்லாம் போட வேண்டியதா, உள்ளுக்குள்ள இந்த டியூப்லைட் போட்டா சரியா வரதில்லை. பார்க்க வேண்டியிருக்கு, அதனால போட்டுறா. ஒன்றும் பரவாயில்ல, தூக்கம் தப்பு ஒன்றும் இல்லை. அதனால ஒன்றும் சாதாரணமா கொஞ்சம் இருட்டா இருந்ததுன்னா இதெல்லாம் காமிக்கும்போது இப்போ அது வேற. இப்போ கற்பூரம் காமிக்கப்படாது, அது என்னவோ லைட்டு தான் காமிக்கணும். என்ன எல்லாம் அது மாதிரி பெரிய லைட்டு தான் போட்டா செய்யுதுன்றதுக்கு எல்லாம் ஒரு ரிச்சுவல் தானே. இப்போ அதனால இந்த லைட் என்னவோ ஒரு லைட்டை காமிக்கிறா. இது கற்பூரம் வேற கெமிக்கல், அது வேற. நிஜமான கற்பூரம் கிடையாது. இது மாதிரி ஏதோ
சமயத்துக்கு தகுந்தாவில் ஏதோ நம்ம கர்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் அந்நியதா கர்த்தும் சக்கியம்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த கர்த்தும் சக்கியம், இந்த கர்மாவில் என்னன்னா கர்த்தும் சக்கியம், அகர்த்தும் சக்கியம். அதை நம்ம சாதாரணமாக ஃபாலோ பண்ணுறது உண்டு. கர்த்தும் சக்கியம்னா செய்ய முடியும், சந்தியாவந்தனம் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அதை வேறு தினசாவும் செய்யலாம்னா, வேறு தினசா செய்யறதுன்னா எப்படி? அந்நியதாவா கர்த்தும் சக்கியம்னா சரி இதெல்லாம் விட்டுவிட்டு அட்லீஸ்ட் காயத்ரி மட்டும் சொல்லு, காயத்ரியா உட்காந்து சொல்லுன்னா, உட்கார முடியல நின்றுண்டாவது சொல்லுன்னா, இல்லை நடந்து போகும்போது சொல்லு, பஸ்ஸில் போகும்போது சொல்லு, இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. நாங்களே சொல்லுவோம் அதெல்லாம். இல்லை ஏதாவது பண்ணா சரிதாங்க. அதாவது அந்நியதாவா கர்த்தும் சக்கியம்ங்கிறது ஒரு அகாமடேஷன் நமக்கு எல்லாருக்கும். அது மாதிரி பண்றோம். எதுக்கு சொல்றேன்? அந்த குரு என்ற வார்த்தையினுடைய அர்த்தமாக தான் இதெல்லாம் இருக்கு. அதாவது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இருட்டை போக்கி எல்லாவற்றையும் பிரகாசமாய் பிரகாசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கெல்லாம் மனதுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய எந்த வஸ்து இருக்கிறதோ அந்த வஸ்துவை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிய அறிவை யார் எடுத்து கொடுக்கிறாரோ அவர்தான் குரு என்று குகாரோ அந்தகாரோவை ருகாரஸ்தன் நிவர்த்தகா அந்தகார நிரோதித்வாத் குரு தபித்தியதே என்ற ஒரு பெரிய இந்த ஸ்லோகமானது குருவை பற்றி சொல்லக்கூடியது. இதுல ஒரு இந்த விஷயம் தெரிந்த அசாமியாக ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமேவ அபிகச்சே சமித் பாணிகி அப்படின்னு வேதாந்த வாக்கியங்கள்ல இது ஒரு முக்கியமான வாக்கியம். லோகான் பரீட்சிய நிர்வேதம் ஆயாத் பிராமணா. விவேகம் உள்ளவன் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பரிசீலித்து ஒரு வைராக்கியத்தை அடைய வேண்டும். வைராக்கியம் எல்லாம் விட்டுட்டு ஓடணும்னு அவசியம் இல்லை. இதனால் இது கிடைக்கும், இதனால் இது கிடைக்காதுன்னு தெரியணும், அவ்வளவுதான். இல்லாததெல்லாம் எது நமக்கு கிடைக்காதோ, எதனால் நமக்கு கிடைக்காதோ அது எது நமக்கு வேண்டுமோ அந்த சாத்தியமாய் வேண்டப்படுகிற பொருளை பொருளுக்கும் எதை நாம் செய்கிறோமோ அந்த சாதனத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த சம்பந்தம் இல்லாத காரியங்கள் பண்ணிட்டு இருப்பான். இவன் பேர் தான் சம்சாரின்னு பேர். என்ன சம்பந்தம் இல்லாம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான். எது முக்கியமாக வேண்டுமோ அதை தெரிந்துக்காம, ஆனா அது தேடுதான் தேடுறான். ஏன்டா இங்க தேடுறேன்னு கேட்டா, இங்க என்ன தேடுறேன்னு கேட்டா, அது என்னுடைய இந்த செயின் கீழே விழுந்துருச்சுன்னா, செயின் எங்க விழுந்ததுன்னா அது உள்ளுக்குள்ள விழுந்ததுன்னா வீட்டுக்குள்ள. இங்க என்ன வெளியில தேடுறேன்னா வீட்டெல்லாம் ஒரு இருட்டா இருக்கு, இங்கதான் வெளிச்சமா இருக்கு. என்ன இன்னையா அங்கதான் தேடணும்னா என்ன சார் இது கூட தெரியாதா உங்களுக்கு? ஒன்ன பார்த்து சொல்றான். இப்போ இது கூட உங்களுக்கு தெரியாதா? எங்க வெளிச்சம் இருக்கும் அங்கதானே தேட முடியும். வெளிச்சம் இல்லாம எப்படி தேடுறதுன்னா புரியுதுன்னு. வெளிச்சம் இல்லாத எப்படி தேடுறது? இங்கதான் வெளிச்சம் இருக்கு, அதனால தேடுறேன். அதாவது கண்ணு காதெல்லாம் இங்கதானே இருக்கு, இதைத்தானே பார்க்கறது. இங்கதானே வெளிச்சம் இருக்கு. கண்ணால் இதை பார்க்க முடியுமோ, காதால் இதை கேட்க முடியுமோ, அங்கதானே தேடணும். வெளிச்சம் இருக்கு இடம் அதுதான். உள்ளுக்குள்ளையா தேடுவான் பைத்தியக்காரன். பராஞ்சிகானி வெத்ரினத் ஸ்வயம்பூ
பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கச்சித் கிரஹ பிரத்யேகாத்மானம் ஐக்ஷத் ஆவருத்த சக்ஷு அப்படின்னு சொல்லி அமிர்தத்துவம் மிச்சம். அது முக்கியம். எது வேணுமோ தெரிஞ்சுட்டு கச்சித் தீரகான்ட்டான். அதில் போய் எங்க வெளிச்சம் இருக்கோ தேடிட்டு இருப்பான். கண்ணு இங்க இதை பார்க்கறது, அதை காதை கேட்கறது. அதனால கண்ணை முடிக்கணும் அர்த்தம் இல்லை. எது எது தெரிஞ்சுக்கணும். இதை தெரிந்த பிறகு ஒரு எந்த வஸ்துவை நாம் அறிந்தால் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு பூர்த்தியை அடையுமோ, ஒரு நிறைவை அடையவோ, நான் வந்ததை பார்த்து கொண்டேன், வந்ததை எதை தேடினோ அதை அடைந்து விட்டேன் என்ற ஒரு நிலை கிருஷ்ண கர்ம கிருத் சாஸ்திரம். கிருஷ்ண கர்ம கிருத் கீதா சாஸ்திரம் சொல்றது. எல்லா காரியங்களும் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து முடித்தவன் அர்த்தம். வேலை முடிந்தது என்ற ஒரு நிலையானது ஏற்படுமோ, அம்மாதிரி நிலையை கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை யார் கொடுப்பாரோ அவரை தேடி அவரிடம் போய் சேர். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமேவ அபிகச்சேத் அபிமுக்கிய கச்சேத். இப்போ குருமேவ அபிகச்சேன்னு சொல்லிட்டா, இப்போ யார் குருன்னு வேற ப்ராப்ளம். இப்போ யார் குரு அப்படின்னா, யார் குரு? குருன்னா இன்னொரு அர்த்தம் உண்டு, ஹெவின்னு அர்த்தம். ஆமா, நல்ல முரட்டு, நல்ல மகாத்மான்னு. குருன்னா எப்படி அப்படின்னா சாஸ்திரமே சொல்லிக் கொடுக்குறது நமக்கு. ஏன்னா இவன் டேப் எடுத்துன்னு போயின்னு இருப்பான், ஏதாவது அளக்கணும். இதனால இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுடா குருன்னு கேட்டான். உயரமானவர் குரு, கூட்டையா உள்ளவர் குரு. இது ஒரு அஷ்டவக்கரன் ஒருத்தர் இருந்தார், உடம்புல 8 வக்கரம் இருந்தான். அதனால இதெல்லாம் நாட் டு பி கவுண்டட். யார் குருனா ஸ்ரோத்ரியா. ஸ்ரோத்ரியன்னு சொன்னா வேதத்தை படித்தவன் அர்த்தம். அதாவது குரு உள்ளவன் அர்த்தம். அவருக்கு ஒரு குரு இருக்கணுமே. யாராவது சொன்னா, நான் எனக்கு யாரும் ஒருத்தரும் குரு கிடையாது, எல்லாம் நானே, எனக்கு தானாவே வந்தது அப்படின்னா அவன் சொல்லணும், நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீயே வச்சுக்கோன்னு சொல்லணும். என்ன குரு இல்லாத எல்லாம் தானாவே வந்தது அப்படின்னா, வந்ததுன்னா சரிதான்ப்பா வச்சுக்கோ அப்படின்னு. பரம்பரையா வந்ததா தான் கரெக்டா இருக்கும். தானாவே வந்தா இவனுடைய சரக்கெல்லாம் இருக்கும் அதில். ஸோ அதனால அந்த தானாவே வர்றது இல்லை. அது ஸ்ரோத்ரியான்னு சொன்னாலே குரு உள்ளவன்னு அர்த்தம். அது சரி, குரு இருந்தா போருமான்னு கேட்டான். குரு நல்ல பெரியவர். அப்புறம் எனக்கு என்ன தெரியும்னு கேட்டான். அவருக்கு என்ன தெரியும்? குரு இருக்கு, ஆனா குரு சொன்னதெல்லாம் புரியணுமே அப்படின்னா, ஆச்சாரியவான் புருஷா வேதருட்டான். நல்ல குரு இருந்துட்டா எல்லாம் கிடைச்சிரும்ப்பா. குருவை நல்லா பிடிச்சுட்டேன்னா எல்லாமே கிடைச்சிரும் உனக்கு அனுகிரகத்தினால. ஷோட சிஷ்யன் கிடையாது, நல்ல குருதான் ஓட விட்டான். ஆச்சாரியவன் சாஸ்திரம் பெரிய தைரியமா சொல்றது.
ஆச்சாரியவான் புருஷா வேத ஜானாத்தி. அவனுக்கு ஆச்சாரியன் இருக்கானா, குரு இருக்கானா, இருக்கான். சரி, அவனுக்கு தெரியும்ட்டான். பெரிய பெரிய விஷயம்தான். இன்னொன்று சொன்ன என்னன்னா, அது என்ன சொன்னதுன்னா, சாஸ்திரம் சொல்றது ஸ்ரோத்ரியம். ஆனா குரு ஸ்ரோத்ரியனா இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை பாரு, பிரம்ம நிஷ்டனா இருக்கணும்னா. பிரம்ம நிஷ்டன்னா பிரம்மத்தில் நிஷ்டை உள்ளவன் அர்த்தம். ஜப நிஷ்டா அப்படின்னா ஜபம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன். அதிகமாக தப்போ நிஷ்டா, ஏதோ ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நிஷ்டான்னா கமிட்மெண்ட் தான் அர்த்தம். நிதராம் ஸ்திதி, ஸ்தா தாத்து, ஸ்டே டு ஸ்டே வித் தட். வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. சாஸ்திரமே பாடம் சொல்லிட்டு இருந்தாக்க வேற ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதான் நிஷ்டான்னு அர்த்தம். வேற ஒன்றும் பார்க்க முடியாது. இவனுக்கு பிரம்மத்தில் நிஷ்டையா, வேற எங்க நிஷ்டையா யாரு வேண்டாம். ஆனா வேற ஒன்றுத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அப்படின்னாலே பிரம்மனிஷ்டம் தான். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமேவ அபிகச்சு சொன்னா. இது மாதிரி எல்லாம் இருந்தாலும் நமக்கு அந்த ஆச்சாரியால் சொன்னாப்புல, துர்லபம் திரயமே வைத்தது தேவானுகிரக ஹேதுக்கம் மனுஷத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. இவ்வளவு தெரிந்தால் கூட யாரு ஸ்ரோத்ரியன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஸ்ரோத்ரியத்துவம் இருக்கணும். டு நோ எ மகாத்மா யூ மஸ்ட் பி எ மகாத்மா. டு நோ எ குரு யூ மஸ்ட் பி எ குரு. பாட்டு இவருக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் இருக்கணும் பாட்டு. இல்லைன்னா யாராவது இருக்கான்னா போய் உட்காந்துருவோம், இன்னும் பாட்டு தெரியும் சொல்லிவிட்டு. அப்புறம் இது பாட்டு கற்றுன்னு பாடும்போது தான் தெரியும். பாக்கி பேர் சொல்லும்போது நீ என்ன பண்ணணும், என்ன ராகம் நீ பாடினேன்னு கேட்கணும். அந்த ஒரு கதை சொல்லுவான் முன்னெல்லாம். என்ன பண்ணுவான், இவன் நாதஸ்வரம் வாய்ச்சா பெரிய பெரிய ஆள். அவன் வாய்ச்சி இவன் இவன் இந்த காம்போதி வாய்ச்சா ஒரு மணி நேரம் வாய்ச்ச பிறகு இவன் கேட்குறான். அந்த யார் ஆர்கனைஸ் பண்ணானோ கேட்குறான், காம்போதி வாசியா அப்படின்ட்டான். அவன் சொன்னா, நான் அந்த நாதஸ்வரத்தை காம்போதி நாதஸ்வரம் கொண்டு வரல இன்னைக்குட்டான். அவர் சொன்னார், அடுத்த தடவை வரும்போது மறக்காம கொண்டு வாட்டான். இது மாதிரி அசாமிலாம் இருக்கு உலகத்துல. இப்படிலாம் அரசியல்லாம் இருப்பா. எப்படி கண்டுபிடிக்கிறதுயா? ஏதாவது கொஞ்சம் இருக்கணுமே, இங்க இருந்தா தானே கண்டுபிடிக்கணும். இது மாதிரி எல்லாம் கஷ்டங்கள்லாம் வரும்பொழுது இந்த படத்தை பார்த்தா யார் குருன்னு தெரியும். ஆங்கிலத்தில் சொல்லுவா என்னன்னா, சொல்லுவாள் என்னன்னு, ரியாலிட்டி செக்குவா. ரியாலிட்டி செக், whether it is real. Is there a Mahatma? ஒரு விண்டோ வேணும் to see someone who confirms Shastra is right. Shastram Satyam. அர்ஜுனன் கேட்டான், பாடம் கேட்கலாம். அவனுக்கு சந்தேகம். செகண்ட் சாப்டர்ல எல்லாம் சொன்ன பிறகு நீ யுத்தத்தை செய்யன்னு சொல்லிட்டார், ஞானம்தான் முக்கியம்னு சொல்லிட்டார். அது
கர்மா யோகம் கர்ம யோகம்னு சொல்லிட்டு யோகத்தை பற்றியும் சொல்லியிருக்கார். யோகஸ்த குரு கர்மாணி அப்படின்னு சொல்லிட்டார். அவன் கேட்குறான், உள்ளுக்குள்ள ஒரு ஏதோ மனசில் வச்சுதான் கேட்குறான், ஞானம் பெருசுன்னாக்க ஏன் என்ன கர்மாவை செய்ய சொல்ற அப்படின்னுலாம் ஏதோ ஒரு மனசில் வச்சுட்டு ஏதோ கேள்வி கேட்குறான். நல்ல கேள்வி வேண்டாம். என்ன கேட்டான், ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத விரஜேத கிம். இப்படி ஒரு கேள்வி, ஒரு அழகான கேள்வி. முதல் வரி நல்லா இருக்கு. இப்போ கேள்வியெல்லாம் நம்ம கேட்கும்பொழுது சிம்பிளா முதல்ல கேட்டுவிட்டோம்னா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் தகராறுலாம் வரும். இப்போ இங்கேயும் இருக்கு, ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா. இந்த ஸ்தித பிரஜ்ங்கிற வார்த்தை பகவான் யூஸ் பண்ணவே இல்லை. அது வரை இவன் தான் யூஸ் பண்றான், அர்ஜுனன் யூஸ் பண்றான். யாருடைய பிரஜ்ஞா ஞானமானது ஸ்திரமா இருக்கிறதோ அவனுடைய வர்ணனை என்ன? பாஷா பாஷ்யத்தை அனையாயித்தி பாஷா. அவனை எப்படி வர்ணிக்கிறது, எப்படி வர்ணிப்பார்? ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா கேட்கிறான். பகவான் என்ன சொல்ல முடியும்? அப்புறம் அவன் சொல்றா, கிம் ஆசீத, எப்படி உட்காருவா, எப்படி எப்படி நடப்பா, கிம் பிரஜேத, கிம் பிரபாஷேத, பிரபாஷேத கிம், என்ன நடப்பானா, எப்படி நடப்பார், உட்காருவாரா, எப்படி உட்காருவார், என்ன பேசுவாரா, எப்படி பேசுவார், இப்படி எல்லாம் கிடுகிடுன்னு பேசுவார், மெதுவா பேசுவார், இப்படி எல்லாம் சொன்னாக்க சில பிரச்சனை ஆக முடியுமா? எத்தனையோ பேர் மெதுவா பேசுவான். இந்த டெக்சன் இருக்கான், இந்த டெக்சாஸ்ல இருக்கக்கூடியவங்களாம் ஒரு வார்த்தை பேசிவிட்டு அப்புறம் 100 வாரத்துக்குள்ள நீ ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடலாம். அது மாதிரி ஒரு கேப் கொடுப்பான். இது மாதிரி மெதுவா பேசுறது, வேகமா பேசுறது, இதெல்லாம் ஒன்றும் மீனிங் இல்லப்பா. அதனால பகவான் சொல்றார், ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டா. யார் சுகத்தை வேற ஒரு இடத்திலிருந்து அடைய வேண்டிய, யாருக்கு அடைய வேண்டிய அவசியம் இல்லையோ, சுகம்னா நமக்கு தேடுறோம். இந்த மியூசிக்னால சுகம், அதனால சுகம், இதனால சுகம், காது சுகம், கண்ணு சுகம், இது மாதிரி எல்லாம் பல விதமான சுகங்கள் இருக்கின்றன. அது என்னமோ பல விதமாக இருக்கிறாப்புல தோன்றது. வைஷிக சுகம் சொல்லிட்டு இந்த விஷயத்தினாலே இருக்கக்கூடிய சுகங்கள். ஆனா ரியலி சுகஸ்வரூபத்தை பார்த்தா அதெல்லாம் ஆத்மா வச்சிருந்ததப்பா. என்ன இப்படி எங்கேயோ போயிட்டு இங்க வரணும், எங்கெங்கயோ போயிட்டு இங்க வருவான். எப்பொழுதெல்லாம் சுகத்தை அடைகிறானோ அந்த சுகத்தை ஆத்மாவில் தான் அடைகிறான். ஆத்மாதான் சுகஸ்வரூபம். ஆத்மனி ஆத்மனா துஷ்டா துஷ்டிங்கதா. தன்னிடத்தில் தன்னுடைய அறிவினால் ஆத்மாவினுடைய சுரூபத்தினுடைய அறிவினால் ஆனந்தத்தை அடைந்தவன் ஸ்தித பிரஜ்ஞன்னு ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து சொல்லிட்டார். ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்சதே. துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருகா. இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவர் சொன்னார், ஏறி ஒருத்தர் யாரு சித பிரஜ்ஞன்னு கேட்கிற, நீ வித்வான் அர்த்தம், ஆத்மாவை அறிந்தவன் அர்த்தம். அது அறிந்தவனுக்கு தாப்பா தெரியும். நீ ஆத்மாவை அறிந்தவன் யார் சொன்ன, நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு ஆத்மாவை அறியும் பொழுது உனக்கு தெரியும் இப்படிதான் இருப்பான்னு.
அதனால எப்படி உனக்கு புரியும்? இது இருட்டில் அவன் முழிச்சுட்டு இருக்கான். உனக்கு எது இருட்டோ அவனுக்கு அது இருட்டு அல்ல. உனக்கு எது அறியாமையோ அது அவனுக்கு அறியாமை அல்ல. நீ எது உண்மையை நினைச்சுட்டு இருக்கியோ அது அவனுக்கு தெரியும் உண்மை இல்லைன்னு. அம்மாதிரி இருக்கக்கூடிய ஞானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யத்தோ முனே. இம்மாதிரி ஒன்று சொல்லி விட்டார். அப்புறம் என்ன? அப்போ உனக்கு புரியாதுன்னு அர்த்தம். நீ ஞானியார வரையில் உனக்கு ஞானியை பற்றி புரியாது. அது உண்மைதானே? If you want to appreciate the mind of a mathematician, you must be somewhere near him. Then only you can appreciate what it takes to be a mathematician, what it takes to be a wise man. You need to be wise. If you are otherwise, you can't appreciate who is wise. It takes wisdom to understand a wise man. It takes a Mahatma to understand a Mahatma. அதனால இது ஒரு பாம்ஷெல் அர்ஜுனனுக்கு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 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 சிம்பத்தியோட ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டார். சொல்லி முடிச்சு விட்டார். ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி நகாமகாமி. ஆசமந்தாத் பூரியமானம் சமுத்திரம். சமுத்திரம்னால எப்போதும் ஃபுல்லா இருக்கக்கூடியதான் சமுத்திரம். வத்தி போச்சுன்னு சொன்னாக்க சமுத்திரம் இல்லை. இந்த சமுத்திரத்தில் இல்லை வேடிக்கை என்னன்னா, இந்த சமுத்திரத்தில் ஒரு சமுத்திரத்துவம் இருக்கு. ஒரு பிரிம்ஃபுல்னஸ், ஃபுல்னஸ், பூர்ணத்துவம். இட்ஸ் ஆல்வேஸ் பிரிம்ஃபுல். இந்த சமுத்திரத்துவம் மழையினால் ஏற்பட்டதில்லை. மழை பெய்யலைன்னா சமுத்திரம் வத்தாது. சமுத்திரத்தை நம்பி இருக்கிறது மேகங்கள். மழையெல்லாம் அதை நம்பி இருக்கு. மழையை நம்பி மேகத்தை நம்பி இருக்கக்கூடிய சமுத்திரம் இல்லப்பா. அதனால எல்லா ரிவர்ஸ் என்டர் இன்டு தி சமுத்திரம். சமுத்திரம் ஓவர்ஃப்ளோ ஆகாது. என்ன கிருஷ்ணா இஸ் இன் ஃப்ளட்ஸ் அப்படின்னா சமுத்திரம் இன் ஃப்ளட்ஸ் சொல்ல முடியாது. இன் ஃப்ளட்ஸ் சொல்ல முடியாது. சுனாமி சொல்லலாமே, ஃப்ளட்ஸ் சொல்ல முடியாது. இது மாதிரி சமுத்திரத்தினுடைய ஒரு ஒரு பரிமாணம் இன்க்ரீஸ் ஆகிறதோ டிக்ரீஸ் ஆகிறதோ அதனுடைய சமுத்திரத்துவத்தில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு ஒன்று இருக்காது. அதனுடைய மகத்துவத்தில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எப்படி கிடையாதோ அதே மாதிரி இந்த மகானுடைய ஹிருதயம் எப்பொழுதும் பூர்ணம். இந்த உலகம் பிளஸ்ஸாக இருந்தாலும் பூர்ணம்தான், உலகம் இல்லாட்டாலும் பூர்ணம்தான். பூர்ணத்துவம் உலகத்தை நம்பி இல்லை, உலகத்தினால குறையாது. அதனால இதுதான் உண்மை. இந்த உலகத்தை சேரு நீ பூர்ணம்தான், ஜனங்களெல்லாம் சேரு பூர்ணம்தான், ஜனங்கள்லாம் இல்லை பூர்ணம்தான். இதுதான். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நான் சாதாரண குளம்னாக்க ஏரி எப்படிமா, ஏரின்னா எங்கே இருந்ததுன்னு கேட்கணும். சம்மரில் இவங்கெல்லாம் வெளியீடு பழம் போட்டுருவான் ஏரியிலேயே. ஏரி இந்த வெளியீடு தோட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் ஏரியுமா. எங்கே ஏரின்னா அது இல்லை, இப்போ அதனால் மழை இல்லை, இப்போ வத்தி போச்சுருப்போம். மழை இருந்தாக்க எங்கே ஏரின்னு கேட்கணும். ஏன்னு கேட்டால் எங்கே பார்த்தாலும் தண்ணி, எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஏரி உள்ளுக்குள்ள இருக்கு. கீழே விழும்போது தான் உள்ளுக்குள்ளே போய் முழுகும்போது தான் தெரியும் எனக்கு ஏரி இருக்குன்னு.
அம்மாதிரி அதிகமாக இருந்தாலும் ஏரி எங்கே இருக்குன்னு தெரியாது. தண்ணி மழை அதிகமாக மழை இல்லைனாலும் ஏறி போடும். இதான் சம்சாரின்னு பேரு. அந்த சம்சாரிக்கு ஒரு செக் போகணும், ரியாலிட்டி செக் போகணும். இப்படியே இருக்கலாமா? சும்மா இப்படியே இருந்துகிட்டே ஒன்றும் இல்லாமல் இருந்துகிட்டே ஆனந்தமாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது. ஆத்மனியே ஆத்மனாத்மா. அதுக்கெல்லாம் மகாத்மா வேணும், நம்ம பார்வையில் இருக்கணும். இந்த மகாத்மாவுடைய மாதிரி அவளுடைய குணங்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த பெரியவர்கள் ராகணபதி போன்ற அவர்கள் நமக்கு அவருடைய வார்த்தைகள் எல்லாம், பெரியவாளுடைய வார்த்தைகள் எல்லாம் எடுத்து நமக்கு கொடுத்துருக்கா. ஸோ மாதிரி இருக்கும் பொழுது யூ ஆர் இன் டச் வித் எ கிரேட் மைண்ட். When you read a page, you are in touch with the Veda. You are in touch with knowledge. You are in tune. அதுக்குதான் இது மாதிரி இப்பொழுதும் இந்த புஸ்தகங்கள் எல்லாம் சாதாரணம் இல்லை. புஸ்தகங்கள் ஒரு அசாமியை கெடுத்துடும், அசாமியை தூக்கி விடும். புஸ்தகம் தான் எல்லாத்துக்கும். ஹிட்லருக்கு ஒரு புஸ்தகம் இருந்தது, மெயின் காஃப்னு ஒன்று எழுதினான், அவனுக்கும் ஒரு புஸ்தகம். கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு புஸ்தகம். அதை வச்சுட்டு தான் கூத்தலாம். எல்லாருக்கும் ஒரு புஸ்தகம். இந்த ரிலிஜன்ஸ்க்கெல்லாம் கூட சில புஸ்தகங்கள் உண்டு. அதனால தான் தகராறு. புஸ்தகங்கள்லாம் தகராறு தான். பட் அந்த ஒரு பெரிய மைண்ட், விசாலமான மனசு அது வஸ்து தெரிந்த மனசு தான் விசாலமான மனசு. வஸ்து விசாலம், அதை தெரிந்த மனது விசாலம். அதனால்தான் அவர் மகாத்மான்னு சொல்றது. அதான் பெரியவாள்னு சொல்லும் பொழுது அதான் மகாத்மான்னு அர்த்தம். அந்த மகாத்மாவை ஏதாவது ஒரு நிமித்தத்தை வைத்து நாம் கொண்டாடும் பொழுது நம்முடைய மகத்துவத்தை தான் நம்ம கொண்டாடுறோம். பொட்டன்ஷியல் மகத்துவம். அவர் பொட்டன்ஷியல் மகத்துவம், உள்ளே இருக்கக்கூடிய மகத்துவம் தான். இருக்கக்கூடிய வஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதானே குரு. அதனால இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு இந்த சதஸ் ரெகுலரா 4 நாளைக்கு இருக்கு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் இன் எவ்ரி ஃபீல்ட், மியூசிக் எது எடுத்தாலும் எல்லாமே நம்முடைய மியூசிக்கும் சாஸ்திரத்தை நம்முடைய ஈஸ்வரனை பல வழியில் எல்லாருக்கும் கொண்டு போறது. கீர்த்தனை எல்லாம் எடுத்தா எல்லாரையும் பகவான்கிட்ட கொண்டு போறதுன்னு. ஸோ அதனால அந்த மியூசிக், டெம்பிள் ஆர்ட், ஸ்தாபத்தியம், அதெல்லாம் ஒரு பெரிய சாஸ்திரம். எதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய சாஸ்திரத்தில் உபவேதங்கள், பாக்கி வேத அங்கங்கள், இதெல்லாம் வேதங்கள், வேதத்தினுடைய அங்கங்கள், சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், இம்மாதிரி டிசிப்ளின்ஸ் எல்லாத்தையுமே அவர் ஒரு understanding the culture, he supported all of them. And therefore, you find in his works all these subjects. And he used to talk little meandering way. Even though he was meandering, it was always information. So, a new garden, you enter into a new garden, set of new plants with flowers. It was never a page
without your learning. You read. It's always learning. So, அதனால இந்த வைபவத்தில் நான் கலந்து கொண்டு இந்த நாம் நம்முடைய பெரியோர்கள் ரிஷிகள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் பெரியவாருடைய ஆசீர்வாதமும் காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நமக்கு இருக்கும் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சிதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.